ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆண்டு துவங்கி ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்தை கடந்து இப்பொழுது நாம் ஏப்ரல் மாதத்திற்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்பதற்கு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இப்போதும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும். நாங்கள் இணைந்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டு பலனடைய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் ஒளி ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 128 சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்கள், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்றைக்கு பலர் என்னிடத்தில் ஜெபிக்க வருகிற, என்னோடு பழகுகிற, என்னை சூழ்ந்திருக்கிற நான் பலரை பார்க்கிறேன். அவர்கள் பிரயாசத்திற்கு தக்க பலனை அனுபவிக்காமலே வாழுகிறார்கள். சிலர் கடன் என்கின்ற வலையிலே சிக்கி வட்டி கட்டி 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 வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறார்கள். தன் உழைப்பெல்லாம் வட்டியிலே இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே வாழ்க்கை முடிந்து போகிறதை பார்க்கிற போது மிகவும் அது வேதனையாகவும் மிகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது. குறிப்பிட்ட பணத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை, பல பிரயாசங்களுக்கு நமக்கு பலன் சரியாக கிடைக்கவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு வார்த்தையின் வழியாய் பேச விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் வரும் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நம்மிடத்துல இந்த குறைவுக்கு, கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தது தான் இந்த குறைவுக்கு காரணம் என்று கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, 3 வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஒரு குடையின் கீழாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கை கர்த்தர் குடும்பத்திலே வைத்திருக்கிறார், சபையிலே வைத்திருக்கிறார், தேசத்திலே வைத்திருக்கிறார், சமூகத்திலே வைத்திருக்கிறார். எனவே இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல எந்த புருஷனும் குடும்பத்திற்கும் மனைவிக்கும் தலையாய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? 3 காரியங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற கணவன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனைவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1, பாருங்கள், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வேலை செய்கிறவர்கள் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் கணவன் மனைவியா திருமணமாகி புருஷன் வேலைக்கு போகாமலே இருப்பாங்க. எந்த பிரயாசப்படாம, மனைவிக்காக கஷ்டப்படாம, பிள்ளைகளுக்காக கஷ்டப்படாம, எந்த கஷ்டப்படாம ஒரு சோம்பேறித்தனமாக ஏனோ தானமாக எப்படியாவது வாழலாம் என்று சொல்லி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் இந்த தேசத்தில் உண்டு. குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படி இருக்கிறதை நினைத்து மிகவும் வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது. தேவன் நம்மை நோக்கம் இல்லாமல் அழைக்கவில்லை. அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மை படைக்கவில்லை. உன்னை நம்பி, கணவனாகிய நம்மை நம்பி, புருஷர்களை நம்பி கர்த்தர் மனைவியை கொடுத்திருக்கிறார். மனைவியை கொடுத்த தேவன் நம்மை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு கணவன் கர்த்தருக்கு பயந்திருப்பானே ஆனால் அவருடைய பிரயாசத்தை பார்க்கிற கர்த்தர், அவருடைய கஷ்டத்தை பார்க்கிற கர்த்தர், அவருடைய வேலையை பார்க்கிற கர்த்தர் அவனை
ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கணவன் கர்த்தருக்கு பயந்திருந்தால் முழு குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அப்படி கணவன்மார் ஜெபிக்கிறதிலே, கணவன்மார் உபவாசிக்கிறதிலே, கணவன்மார் மனைவிக்கு முன்மாதிரியாக, கணவன்மார் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பாருங்க, கனி தருகிற ஒரு திராட்சை செடியை போல் மனைவி இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு ஸ்திரீ தன் பேச்சிலே, நடக்கையிலே, பழக்கத்திலே, சுபாவத்திலே, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு சகோதரி, ஒரு மனைவி என்று அழைக்கப்பட்ட மனைவி என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளோடும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறார். எத்தனையோ பேர் திருமணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ திருமண வயது வந்தும் நல்ல வரன் எனக்கு கிடைக்கலையே, வாழ்க்கை கிடைக்கலையே என்று ஏங்குகிற பெற்றோர் உண்டு, ஏங்குகிற பெண் பிள்ளைகள் உண்டு. ஆனால் தேவன் உனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்க அந்த வாழ்க்கையை தூக்கி எறிந்து பணத்திற்காக, பதவிக்காக, கள்ள உறவுகளுக்காக, தவறான பழக்க வழக்கங்களுக்காக, மாம்ச இச்சைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு நாளும் தாறுமாறாக்கி போடக்கூடாது சகோதரி. மனைவி என்ற ஸ்தானம், அம்மா என்கின்ற ஒரு ஸ்தானம், தாய் என்கின்ற ஒரு ஸ்தானம் தேவன் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்ந்திருப்பாய் ஆனால் நீ கனிவுள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்கு நற்கந்தமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பெண்ணாக நீங்க வாழ முடியும். இந்த மாதம் மனைவிகளை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் பலனை பார்ப்பீர்கள், பலன் கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவோ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பாருங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவோ மர கன்றுகளைப் போல, அவர்களும் பிள்ளைகளும் நன்மையை செய்கிறவர்களாய், பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஏராளமாய் இருக்கிறார்கள். பல வாலிபர் கூட்டத்தில் நான் சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ வாலிப பிள்ளைகளை, வாலிப சகோதரிகளை நான் சந்தித்து பேசும்போது அவருடைய வாழ்க்கையே நண்பர்களோடுவே முடிந்து விடுகிறது. கணவன் மனைவி ஆகிய நாம் பெற்றோராய் தேவன் மாற்றியிருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதோ கர்த்தர் கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் பரிசு என்று பார்க்கிறோம். திருமணம் ஆகியும் அநேகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அநேகருக்கு அந்த புத்திர சந்தானம் இல்லை. ஆனால் தேவன் நம்மை பார்த்து, நாம் கர்த்தருக்கு பயந்திருந்ததினால், நாம் கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்துக்குள்ளாக வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து ஆண்டவரோடு இருக்கிறதற்காக ஆண்டவர் நம்மை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எனவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை நிச்சயம் பெற்றோருக்கு பயப்பட வேண்டும், பயப்படுவான். அப்போ நீங்களும் பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு எப்படி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எந்தெந்த காரியத்தில் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வசனத்தை வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, ஆவிக்குரிய நண்பர்களோடு பழகுவதிலே நம்முடைய பிள்ளைகளை பயிற்சிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் நம்முடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்தருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க செய்து நன்மையினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் நம்மை நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே,
இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதம் 112 சங்கீதத்துல 1 முதல் 10 வரைக்கும் கூட நாங்கள் வாசிக்கிற போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதருடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறதே. இது ஆண்டவரே, கணவன்மார் கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய்யும், மனைவிமார் கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய்யும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய்யும். அப்படி வாழுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறைவின்றி நடத்தப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் நான் பிளஸ் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து இயேசுவின் ஒளி ஊழியங்களையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இந்த மாதம் முழுவதும் நடக்க போகிற எல்லா காரியங்களையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.